Hey guys, welcome to Nododis. ஸோ நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்மளுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி பென்ஷன் வரும், லைக் உங்கள் கம்பெனிலேயே ஆல்ரெடி உங்களுக்கு பிஎஃப் பிடிப்பாங்க, ப்ளஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் நம்மளுக்கு வரணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் என்பிஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்பிஎஸ்னால் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கும், லைக் அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும், அது போடுறது நல்லதா கெட்டதா, இதை பற்றி தான் டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்பிஎஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ என்பிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். அதை யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க. என்பிஎஸ் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கொண்டு வந்தாங்க. பட் லேட்டரான அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்பிஎஸ் எல்லா இந்தியன் சிட்டிசனுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. லைக் எல்லாருமே என்பிஎஸ்க்கு எலிஜிபிள் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து யார் வேணாலும் என்பிஎஸ்சில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ என்பிஎஸ்ஸை யார் அட்மினிஸ்டர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஆர்டிஏன்னு சொல்லுவாங்க, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ அவங்க தான் வந்து இதை அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் எல்லாமே அதாவது பிஎஃப்ஆர்டிஏ ரெகுலேட்டட் ஃபண்ட் மேனேஜர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேங்க்ஸ் வந்து அதை நம்மளுக்கு வந்து ஒரு மீடியமாக இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள இருக்கிற ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே பிஎஃப்ஆர்டிஏ கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட். ஏன்னா வந்து அவங்களே அதை ரெகுலேட் பண்ணுறாங்க, அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸையும் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. என்பிஎஸ்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கார்பரேட் டிபெஞ்சர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் ஷேர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்டும் பண்ணிக்கலாம். இல்லை டிஃபால்ட்டாக கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் போட்டு ஒன்னொன்றுலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு ஷேர்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறதுல விட இதில் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. ஆனால் இதுவும் மார்க்கெட் லிங்க்டு தான். ஸோ மார்க்கெட் வந்து எவ்வளோ வேரி ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இதுவும் வேரி ஆகும், லைக் உங்களோட இன்கமும் வேரி ஆகும். ஸோ என்ன பண்ணணும்னா லைக் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க அட்லீஸ்ட் ஒரு 9 to 11% அது வந்து நம்மளுக்கு இது கொடுத்துருக்கு, ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஆவரேஜாக நம்மளுக்கு இது கொடுத்துருக்கிறதுனால இதில் நம்ம நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இது கவர்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ணுறதுனால we can trust. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நான் டைரெக்டாகவே ஷேர்லையோ இல்லை நானே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்பிஎஸ்ல உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட். அதாவது நீங்கள் ஏடிசி ஆல்ரெடி நீங்கள் கவர் பண்ணிட்டு இருந்தால் 1.5 lakh அதில் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வரும். என்பிஎஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 lakhs வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் வரும். பட் ஏடிசி ஆல்ரெடி நீங்கள் பண்ணுறதுனால அந்த 1.5 lakh உங்களுக்கு கவர் ஆகாது. பட் எக்ஸ்ட்ரா 50,000 என்பிஎஸ்ல உங்களுக்கு பெனிஃபிட் வரும். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எக்ஸ்ட்ரா 50,000 உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு 15,000 டேக்ஸ் பெனிஃபிட் வந்துடுது. 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 15,000 உங்களுக்கு டேக்ஸ் சேவ் ஆகுது. ஸோ இது ஒரு பெனிஃபிட். ப்ளஸ் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு கார்பஸ் வரும். ஆல்ரெடி கம்பெனியில் இருக்கிற பிஎஃப் இல்லாமல் இது எக்ஸ்ட்ராவாக ஒரு பணம் நம்மளுக்கு வரும். சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் ஆன்விட்டியை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்விட்டி வந்துடும். லைக் நீங்கள் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 60 வயசு ஆகும்போது அதில் இருக்கிற 60% அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். மீதி 40% உங்களுக்கு மந்த்லி தான் வரும். அதை வந்து என்பிஎஸ்ல மேண்டேட்ரி. பட் அதில் சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது. லைக் ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன்ஸ்க்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்குது. பட் இதுதான் டிஃபால்ட். 60% உங்களுக்கு எடுத்துக்கலாம், மீதி 40% உங்களுக்கு பென்ஷனாக வரும். ஸோ இது ஒரு பெனிஃபிட். ஸோ என்பிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், Tier 1, Tier 2. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா Tier 1 தான் வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். Tier 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்காது. பட் அதர் அட்வான்டேஜஸ் அதெல்லாம் அதில் இருக்குது. பட் டேக்ஸ் பெனிஃபிட் வேணும்னா நீங்கள் Tier 1 அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணணும். அது எங்கே ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபண்ட் மேனேஜர்ஸ் லைக் ஒரு சில பேங்க்குக்கு மட்டும் அந்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. லைக் மெஜாரிட்டி லைக் பெரிய பேங்க்குங்க லைக் ஹெச்டிஎஃப்சி, கோட்டாக் மஹிந்திரா, ஐசிஐசி இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் போனீங்கன்னா நீங்கள் என்பிஎஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட வேணுன்ற டாக்குமெண்ட்லாம் கொடுத்தா அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கார்டு வரும், ப்ரான் கார்டுன்னு சொல்லிட்டு, அதை வச்சு நீங்கள் என்பிஎஸ் அக்கௌண்ட் நம்பர் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இயர்லி மினிமம் நீங்கள் 1000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைனா வந்து அந்த அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆகிடும். பட் நீங்கள் திரும்பவும் அதை ஆக்டிவேட் பண்ணலாம். அதை நீங்கள் வந்து அந்த பேங்க் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 1000 rupees இயர்லி நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். பட் மேக்ஸிமம் லிமிட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் ஒரு மந்த்லி சிப் கூட போட்டுக்கலாம். லைக் வந்து மந்த்லி எனக்கு ஒரு 3,000 அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா மந்த்லி ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிற மாதிரி சிப்பை கூட நீங்கள் எனேபிள் பண்ணிடலாம். ஸோ என்பிஎஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் அக்சஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் கம்பெனி மாறினீங்கன்னா என்பிஎஸ் அக்கௌண்ட்டும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லைக் உங்கள் கம்பெனி வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. ஸோ என்பிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ஷியல் வித்ட்ராவலுக்கு சில எக்ஸப்ஷனல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் என்பிஎஸ் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பென்ஷன் ஸ்கீம் ப்ளஸ் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வரணும்னா நீங்கள் என்பிஎஸ்க்கு போகலாம். ஸோ இதில் ஹெல்ப் யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நாங்கள் வீடியோஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. பை ஃப்ரம் நாட்.